கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல் பாடுவாள். எனக்கு அருமையானவர்களே, நம்பிக்கையின் பள்ளத்தாக்கு. இந்த நம்பிக்கையின் பள்ளத்தாக்கினுடைய பெயரை கர்த்தர் சொல்லும் பொழுதுதான் இது ஆகோரின் பள்ளத்தாக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நம்பிக்கையின் பள்ளத்தாக்கில் கர்த்தர் உனக்கு நன்மையை கொடுப்பார், திராட்சை தோட்டங்களை கொடுப்பார், எகிப்து தேசத்தின் மகிமையை நீ பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையை, பலவிதமான பாடுகள் கஷ்டங்களின் மத்தியில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? எனக்கு ஒரு நம்பிக்கையும் இல்லை, என் வாழ்க்கையே இப்படி தான், நான் எதுக்காக பிறந்தனோ தெரியல, என் தலையெழுத்துன்னு சொல்லி இந்த வார்த்தைகளை இப்படியே சொல்லி போட்டு உன்னுடைய இதயத்தை நீ கலங்க பண்ணி கொண்டிருக்கிறாய். இந்த நாளில் கர்த்தர் உனக்கு ஒரு நம்பிக்கையின் வாசலை திறக்கிறார், ஒரு நம்பிக்கையை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தராக இயேசு கிறிஸ்து வாசலிலே நின்று உனக்கு இதயத்தை திறந்து கொடுக்கிறார். மகளே பயப்படாதே, மகனை பயப்படாதே, உனக்கு நான் ஒரு நம்பிக்கையின் வாசலை வைத்திருக்கிறேன். ஆகோரின் பள்ளத்தாக்கில் கடந்து சென்று கொண்டிருக்கிறாய் அல்லவா, உனக்கு ஒரு நம்பிக்கையின் வாசல் திறக்கப்படுகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இதுதான் கர்த்தர் கொடுக்கிற கிருபையின் வாசல். இந்த வாசல் வழியாக உட்பிரவேசிக்கிறவன் ஒரு நாள் வெட்கம் அடைவதில்லை, நீ ஒரு நாளும் பசி அடைவதில்லை. கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்துவார். இந்த உலகத்தில் யார் மத்தியில் நீ தலை குனிந்தாயோ, யார் மத்தியில் கண்ணீர் வடித்தாயோ, அவர்கள் மத்தியில் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். நீ செய்ய வேண்டியதெல்லாம் இந்த பள்ளத்தாக்கை நீ உருவ நடந்து, இந்த பள்ளத்தாக்கின் கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ நடக்கும் பொழுது ஜபத்தோடு துதியோடு கூட நடந்து சொல். அதிகாலையில் எழும்ப ஆரம்பி, தேவ சமூகத்தில் போராடு. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன். அற்புதங்களை பெற்ற தேவ மனிதர்களை குறித்து உங்களுக்கு தெரியும்ல. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போமே. நம்ம தூங்கி என்னத்தை சாதிச்சோம், அல்லது எது எல்லாத்தையுமே நினச்சி கண்ணீர் தான். எதுவுமே நம்ம வாழ்க்கையில் மாறாது. பகல் கனவுகள் அதிகம் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு முடிவு எடுக்கலாமா? ஆண்டவரை, இன்னையிலிருந்து இந்த மணி நேரத்தில் நான் உம்முடைய சமூகத்தில் என் முழங்கால்களை முடக்குவேன், என்னுடைய பழைய வாழ்க்கையை மாற்றுவேன். ஆண்டவரே, என்னுடைய சிந்தை முழுமையாக உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுப்பேன். என்னை பரிசுத்தப்படுத்தும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் உண்மை தரிசிக்க முடியாது. ஆகவே பரிசுத்தப்படுத்தும். இந்த வார்த்தைகளோடு கூட ஆண்டவர்கிட்ட கேட்பீங்களா? ஒரு நேரத்தை ஆண்டவர்கிட்ட ஃபிக்ஸ் பண்ணுங்க. இந்த நேரம் நான் என் தெய்வ சமூகத்தில் வருவேன். அவரை நோக்கி கூப்பிடுவீங்களா? என் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி. நம்பிக்கையின் பள்ளத்தாக்கு, ஆகோரின் பள்ளத்தாக்கில் ஒரு நம்பிக்கையின் வாசலை திறந்து கொடுத்திருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகள் பொருத்தனையோடு இந்த நேரத்தில் இந்த நம்பிக்கையின் வாசலுக்குள்ள வந்து நிற்ப ஆண்டவரை என்று சொல்லி பொருத்தனை எடுத்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் உங்கள் கரம் அமரட்டப்பா. இந்த பொருத்தனையை நிறைவேற்ற உங்கள் சமூகத்தில் ஜெபித்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். ஆமேன். நீர் அப்படி செய்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். மகிமை வெளிப்பட போகிற தயவிற்காய் நன்றி. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.